அண்ணாமலை களமிறங்கும் முக்கிய தொகுதி கசிந்த டாப் சீக்ரெட். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் இப்போது கூட்டணியுடனான தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என தீவிரமாக களமிறங்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நட்சத்திர வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்த விஷயங்களும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இளம் தலைவர்களான சீமான், அண்ணாமலை, விஜய், உதயநிதி போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடவிருக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான அண்ணாமலை எந்த தொகுதியில் களமிறங்க போகிறார் என்னும் எதிர்பார்ப்பு அவரது தொண்டர்கள் மட்டுமில்லை, சாமானிய மக்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருந்தது. அப்போது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் பாஜக சார்பாக அண்ணாமலை போட்டியிட்டார். இந்த தேர்தலில் 68,553 வாக்குகளை பெற்று அண்ணாமலை 2வது இடத்தை பிடித்திருந்தார். தான் களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே கணிசமான வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தார் அண்ணாமலை. அதனைத் தொடர்ந்து 2024 மக்களவை தேர்தலில் பாஜக சார்பாக அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். இங்கு சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்று 2வது இடத்தை அண்ணாமலை கைப்பற்றினார். இந்த தேர்தல் முடிந்த உடனேயே தனது முகவரியை கோயம்புத்தூருக்கே மாற்றிவிட்டார் அண்ணாமலை. இந்த நிலையில் தெருமுனை பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று வரும் அண்ணாமலை கட்சி வேறுபாடு பார்க்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என அதிமுக, பாமக, அமமுக என பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களுக்காக தமிழகத்தில் உள்ள பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார். ஏற்கனவே சிங்காநல்லூர், விருகம்பாக்கம், காரைக்குடி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தனது அப்பாவின் உடல்நிலை காரணமாக அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்தது பாஜக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே சமயத்தில் தான் தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு இல்லை என அண்ணாமலை தெரிவித்தது தொண்டர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணாமலையின் தொண்டர் பலமும் பிரபலமும் முக்கியம் என முக்கிய தலைவர்கள் கருதுவதால் அண்ணாமலையை எப்படியாவது தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டு வருகின்றனராம். தலைவர்களைப் போல தொண்டர்களும் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் எனவே விரும்புகின்றனர். அந்த வகையில் தற்போது அண்ணாமலை தரப்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்த முக்கிய தகவல் கசிந்துள்ளது. குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை எந்த தொகுதியிலும் போட்டியிட போவதில்லை என்று முக்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது குறித்து மேலும் விசாரித்த போது டெல்லி மேலிடத்தில் கேட்டுக்கொண்டால் கோயம்புத்தூரில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கோயம்புத்தூரில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடலாம், அல்லது தேர்தலில் போட்டியிடாமல் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் என மேடை அரசியலில் மட்டும் அவர் ஈடுபடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து உங்களது கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.